இந்த மொபைல்ல இருந்து வந்த இந்த ரிங்கால இந்த பெண்மணி பட்ட துயரம் அவ்வளவு. அது மட்டும் இல்லங்க, இதனால இந்த உலகத்துல இருக்க ஒவ்வொரு மக்களும் ரொம்ப ரொம்ப துயரத்தை அடைஞ்சாங்க. காரணம், அந்த மாமனிதருக்கு இதுக்கு அடுத்து நடந்த ஒரு கொடுமை தாங்க. ஆமாங்க, அந்த மாமனிதர் யார்? இந்த போன் காலில் மறுமுனையில பேசினவர் சொன்ன அந்த அதிர்ச்சிகரம் தகவல் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ முழுசு பாருங்க. இது உங்கள் லிங்கிங் பேஜஸ். வியூவர்ஸ், இன்ட்ரோல சொன்ன மாதிரியே அந்த பெண்மணி அந்த மொபைல் போனை எடுக்க போறாங்க. எடுத்து அவங்க பேசின அவங்களுக்கு அந்த எதிர்முனையில இருந்து சொன்னவரோட தகவல் அதிர்ச்சிகரமா இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த எதிர்முனையில இருந்து ஒரு திருடன் அவன் என்ன சொல்றானா, அவனோட கணவனை நான் கடத்திட்டோம், அவரை மீட்டு எடுக்கணும், அவரை திருப்பி பார்க்கணும்னு நினைச்சுன்னா $6 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. கேட்ட இவங்களுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் ஒரு கொஸ்டினும் வருது, அது எப்படி உங்களால முடியும், அது சான்ஸே இல்லை, என்ன ஏமாத்துறீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கோபமா என்ன தப்புன்னு அந்த போனை வச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம், அது எப்படி ஒரு கணவன் கடத்திட்டாருன்னு சொல்லும் போது இப்பேற்பட்ட ஒரு ரியாக்ஷன் ஒரு பெண்மணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க. காரணம் என்னன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவரோட கணவர் இறந்து போயிட்டார். ஆனா இன்னைக்கு என்னன்னா, கடத்திட்டேன்னு சொல்லி ஒரு போன் வருது. அதனாலதான் இதை நம்பவே இல்லை. ஆனா திருப்பி அதே கால் வந்து உங்களுக்கு ஒரு பயம் வந்துட்டு போலீஸ்க்கு இதை இன்ஃபார்ம் பண்றாங்க. இன்ஃபார்ம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் அந்த காலை ட்ராக் பண்ண பாக்குறாங்க. ஆனா லொகேஷன் மாறிட்டே இருக்குதால அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். கொஞ்ச நாள் ஆகுது. 2 மாசத்துக்கு மேல திடீர்னு ஒரு க்ளூ கிடைக்குது. அந்த நபரோட போன் ஒரு இடத்துல இருக்கு. நேரா போய் அந்த 2 பேருமே கைது பண்றாங்க. அந்த தொலைந்து போன அந்த மாமனிதர் எங்கே அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, அதுதான் உங்க எல்லாருக்கும் தெரியும், இறந்து போயிட்டாருன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு என்ன கேக்குறீங்க, அததான் சொல்றேன், எப்படி நீ அவரை சொல்லி நீங்க பணம் கொடுங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு கேட்கும் போதுதான் சொல்றாங்க, அவர் இறந்து 2 மாசம் கழிச்சு அவரோட சவப்பெட்டி இருக்குல்லங்க, அதை நைட்டோட நைட்டா திருடி இருக்காங்க. திருடிட்டு இவங்களுக்கு ஒரு மாமனிதரா இருக்க பணம் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணி அந்த பெண்மணிகள் இருந்து காசு வாங்க நினைச்சேன். பட் அவரோட மனைவி ரொம்ப போல்டா இருந்ததால அழகா அந்த திருடர்களையும் போலீஸ் புடிச்சிட்டு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாங்க. அந்த மாமனிதனோட வரலாற்றுல இதுவும் ஒரு சோக பக்கங்கள. காரணம், இந்த 2 திருடர்கள். அந்த மாமனிதர் யாருன்னு இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவர் வேற யாரும் இல்லைங்க, உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே பிடிச்ச அந்த காலத்துல கருப்பு வெள்ளை படங்கள்லயே ஊமையாலேயே நகைச்சுவை கொடுக்க முடியும், சத்தமே இல்லாம ஒரு நகைச்சுவை நம்மளுக்கு பாடி லாங்குவேஜ்ல கொடுக்க முடியும்னு நிரூபிச்ச மாமனிதரான சார்லி சாப்ளின் பத்தி நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தாங்க. சார்லி சாப்ளின் யாருக்கெல்லாம் பிடிக்கும் மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. அது கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ண. இதுக்கு மேல வர எல்லா வீடியோ உங்களுக்கு அடுத்து வரும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். இது உங்கள் லிங்கிங் பேஜ்.